அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு எப்படி பிரெயினை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார அதிக பணத்தை நம்ம ஈர்க்கிறது, இந்த விஷயத்தை தாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரா தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நீங்க அதிக பணம் சம்பாதிக்க விரும்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கைய மேம்பட்ட முறையில கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருக்குங்க. பணம் யாருக்குங்க வேணாம்? நிச்சயமா எல்லாத்துக்கும் வேணும் இல்லைங்களா? ஓகேங்க, மூளைய பயிற்சி செய்து அதிக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா இது முழுமையா சாத்தியமான விஷயம் தாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 சக்தி வாய்ந்த வழிகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த 3 சக்தி வாய்ந்த முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுதிமொழிகள், மனக்கற்பனைகள், செயல்பாடுகள், அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், டெய்லி ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இலக்கை தெளிவாக வரையறை செய்யுங்க. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளுக்கு சரியா கேட்க தெரியாததாங்க பிரச்சனை. இப்ப உதாரணமா நீங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க விரும்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வாரம் எவ்வளவுங்க? 25,000? ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? 3,500? இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? பண்ணலினா இதுவும் கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஏன்னா இதெல்லாமும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வரைபடம் மாதிரி உங்களுக்குள்ளார அப்படியே அழகா பதிவாகுங்க. இந்த எண்ணிக்கைய நீங்க மிக தெளிவாக உங்களுடைய மனசுல பதிக்கணுங்க. எழுதுங்க. நான் இப்ப மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. இது நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வசனமா இருக்கணுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது கனவுங்க, எதிர்கால கனவு. நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிஜம். உங்க மனசு இது நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கும். ஆழ் மனசுக்கு இது திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கும் போது அது அதுக்கு தகுந்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. இதுதாங்க விஷயம். இதுதாங்க இந்த முதல் படி. இந்த கிளாரிட்டி தாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கண்ணுக்கே தெரியாம ஒரு இலக்கை அடைய முடியுங்களா? இல்லைங்களா? அதனால தெளிவுபடுத்திக்கோங்க. பார்ட் 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உறுதிமொழிகளை பயன்படுத்துறது எப்படி, அதாவது அஃபர்மேஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க. மிக எளிமையா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத ஒரே ஒரு லைன்ல எழுதிக்கோங்க. நம்ம அந்த 1 லட்சத்தையும் எடுத்துக்கலாங்களே. நான் இப்போது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து 1 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் இறைநிலைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். அதாவது நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா இந்த ஒரு வாக்கியம் அமைப்பு, இத தினமும் காலையில எழுந்தவுடன் பெட்ல உட்கார்ந்து ஒரு 10 முறை சொல்லுங்க. நைட்டு தூங்கும் போது ஒரு 10 முறை சொல்லுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால அளவு இருக்குங்க. நீங்க வேணும்னா இதையும் ட்ரை பண்ணுங்க. இதோட சேர்த்து இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. காலையில 5 to 7. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், லூயிஸோட அஃபர்மேஷன் ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அது வேணா உங்களுக்கு நான் கீழே லிங்க் தர்றேன். அந்த நேரத்துக்கு எப்படி பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அதிகாலை நேரத்துக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு நாளையில 4 தடவை சக்தி வாய்ந்த நேரங்கள் இருக்குங்க. அதாவது 5 to 7, 11ல இருந்து 1 மணி வரைக்கும், 3ல இருந்து 5 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் 9ல இருந்து 11 மணி வரைக்கும். இந்த 4 நேரங்களுக்கும் அதீதமான சக்தி இருக்கு. நீங்க வேணா கூடுதலாக இந்த 4 நேரங்களையும் உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. மனக்கண்ல அப்படியே கொண்டு வந்து ஓட விடுங்க. கற்பனை பண்ணுங்க நல்லா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே பணம் வருது. நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் அந்த பணத்துல செலவு பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய தேவைகள்லாம் சரிவர பூர்த்தி செய்யப்படுது. நீங்க கொடுக்க வேண்டிய இடங்கள்ல சரியா கொடுத்துறீங்க. உங்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா அழகா நிம்மதியா போகுது. எந்த பண கஷ்டமும் இல்லாம அப்படியே நிம்மதியா போகுது. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய மனக்கண்ல ஓட விடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே படிப்படியாக உயருது. சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி கண்டிப்பா தொண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை எடுத்து வைக்கிறீங்க. அதாவது உதவி, மற்றவர்களுக்கு உதவி அப்படின்னு ஒரு சிறு தொகையாவது எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால ஒரு 500 ரூபாயாவது யாருக்காவது உதவி பண்ண முடியும் இல்லைங்களா? குறைஞ்சபட்சம்
அந்த ஒரு சின்ன ஒரு தொகையை எடுத்து வைக்கிறீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்படியே நீங்க உள்ளபூர்வமா ஆத்மார்த்தமா அப்படியே நீங்க கற்பனை பண்ணி உள்ளுக்குள்ளார அப்படியே ஓட விட்டு விஷுவலைஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மூளை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ப தொடங்குங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ப தொடங்கும். நல்லா நினைச்சுக்கோங்க, நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறி போகுது. அப்ப நீங்க நல்லதை நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நல்லது வரும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈர்க்க ஈர்க்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார இது வந்து சேரும். நிச்சயமாக டவுட் இல்லாம சரியா பண்ணணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயங்க. அடுத்து 3வது விஷயம் தாங்க மிக அற்புதமான விஷயம், மனக்கற்பனை. இதுதாங்க மாஸ்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம், விஷுவலைசேஷன். ஓகேங்களா? உங்களுடைய கனவுகளை உருவாக்கக்கூடிய உன்னதமான அட்சய பாத்திரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இத கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே பாக்குறீங்க. உங்களுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, 1 lakh rupees டெபாசிட் அப்படின்னு வருது. உங்களுடைய கனவு கார், நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு ஸ்கூட்டியோ இல்ல பைக் கார் ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க அழகா ஓட்டிட்டு போறீங்க. உங்களுடைய குழந்தைய அதுல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறீங்க, சந்தோஷமா உணர்றீங்க. அந்த கலர், அதை அப்படியே டச் பண்றது, அந்த ஃபீல் எல்லாத்தையும் நீங்க அப்படியே உணர்றீங்க. உங்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து வெளியிலாம் போறீங்க. நீங்க இது வரைக்கும் போகணும்னு நினைச்ச ஹோட்டலுக்குலாம் போறீங்க, வெளியில டூர்லாம் போறீங்க அவங்கள கூட்டிகிட்டு. உங்களுக்கு பணம் உங்களுடைய கையில தாராளமா இருக்கு. உங்களுடைய குழந்தைங்களை அற்புதமான ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா நீங்க நினைச்சிருப்பீங்க சிலருக்கு உதவி பண்ணலாம், வறுமையில வாடிட்டு இருக்காங்க, இல்ல படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான ஹெல்ப்பை இப்ப உங்களால பண்ண முடியுது. உங்ககிட்ட தேவையான பணம் இருக்கு. அப்பெல்லாம் நீங்க அற்புதமா கற்பனை பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனையை கொண்டு வாங்க உள்ளுக்குள்ளார. இந்த கற்பனைய தினமும் 2 டைம் அப்படியே உங்களுடைய மனக்கண்ல அப்படியே ஒரு படம் பார்த்தா நீங்க எப்படி பாப்பீங்க, அதோட ஒன்றி அப்படி எப்படி விஷுவலைஸ் பண்ணி பாப்பீங்க, அந்த மாதிரி டெய்லியுமே இத பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க காட்சிப்படுத்தும் பொழுது இது உங்களுடைய மூளையை அப்படியே உள்ள இருந்து மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டதாக இருக்குங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளை எப்படி வேலை செய்யுது, இந்த பயிற்சிகள் ஏன் வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய மூளையில பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்குங்க, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. இதத்தான் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க சிஇஓ பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு எப்படி சிஇஓ தான் மூளையா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் நம்மளுடைய பிரெயினினுடைய அந்த சிஇஓ. இதுதாங்க தீர்வுகளை எல்லாம் காணக்கூடிய ஒரு பகுதி. நீங்க தினசரி உறுதிமொழியும் மனக்கற்பனையும் செய்யும் போது இந்த பகுதி பாத்தீங்கன்னா புதிய வழிகளை சிந்திக்க தொடங்குங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு புதிய யோசனைகள், சந்தர்ப்பங்கள், வழிகள் தானாக உங்க மூளையில தோணுங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷன் போர்டுங்க. உங்களுடைய கனவுக்கு ஒரு படக்காட்சி உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ இல்ல ஒரு பேப்பர் போர்ட்லயோ உங்களுடைய கனவுகளுக்கான படங்களை ஒட்டுங்க. உங்களுக்கு ஒரு கனவு வீடு இருக்கு, உங்களுக்கு ஒரு கார் இருக்கு, வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய வங்கி கணக்குல 1 lakh rupees, உங்கள் குடும்பத்தோடு இருந்த மகிழ்ச்சியான நேரம், ஒரு ஃப்ரேமா அப்படியே உருவாக்குறீங்க. அதாவது ஒரு படமா அப்படியே உருவாக்கி ஒரு இடத்துல ஒட்டி வைக்கிறீங்க. அது நாள்தோறும் நீங்க பாக்குறீங்க. அதுல இருக்கிறத நீங்க நம்புங்க. இது உங்களுடைய எண்ணங்களை உண்மையாக்கும் பணியை தொடங்குங்க. நிச்சயமா இது சூப்பரா வேலை செய்யுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தினசரி நடவடிக்கைகள். அதாவது உணர்வும் கற்பனையும் மட்டும் பத்தாதுங்க, செயலுக்கு நம்ம அதை கொண்டு வரணும் இல்லைங்களா, அது முக்கியம். நம்ம 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம் இல்லைங்களா, அப்ப தினமும் ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யலாம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு? சில சாத்தியமான செயல்பாடுகள், ஒரு புதிய விஷயத்தை, ஒரு புதிய திறமையை நம்ம கற்றுக்கொள்வது, ஒரு நாளையில நம்ம நேரத்தை எப்படி செலவழிச்சிட்டு இருக்கோம், எந்த மாதிரியான விஷயங்கள்ல செலவழிக்கிறோம், இது உபயோகமான விஷயமா அப்படிங்கறதெல்லாம் சரிவர நீங்க மேலாண்மை செய்யணுங்க. உங்களுடைய சேமிப்புகளை நீங்க கவனிக்க தொடங்கணும். வெறுமனே நம்ம அஃபர்மேஷன் பண்ணி வீட்டுல உட்காந்துட்டு சும்மா நான் எந்த வேலையும் செய்யாம எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வரணும் அப்படின்னு நம்ம அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும்
வந்துராது, நிச்சயமா அது யதார்த்தம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா பணம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னா நிச்சயமாக அது சார்ந்து ஒரு வேலை இருக்கணும் இல்லைங்களா? ஒரு முயற்சி இருக்கணும் இல்லைங்களா? நீங்க ஜஸ்ட் முயற்சி பண்ணீங்கனாலே இந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த சூழலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. அதுதான் சொல்லுவோம் ஆக்ஷன் அட்ராக்ஷன். ஓகேங்களா? நீங்க செயல்ல இறங்கும் போது பணம் உங்கள் பக்கம் தானாக வர ஆரம்பிச்சிருங்க. அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் நம்ம கையில தாங்க இருக்கு. நேத்து வரைக்கும் நீங்க யார் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க எதுக்காக உறுதி செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறதாங்க முக்கியம். நீங்க எப்பேற்பட்ட உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை அடையணும் அப்படின்னு மன வைராகியத்தோட எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூளை அப்படிங்கிறது ஒரு கருவி மாதிரிங்க. அதை நீங்க எப்படி பயிற்சி செய்யறீங்க அப்படிங்கறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தினசரி செயல்கள் எப்படி இருக்கணுங்க? உறுதிமொழி 2 டைம் இருக்கணும், மனக்கற்பனை 2 டைம் இருக்கணும், விஷன் போர்டு பாக்குறது நீங்க அடிக்கடி பார்க்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க வாழ்க வளமுடன். நன்றி.